இது டெக்கரேட்டிவ் லைட் இல்லைங்க, ஃபுல்லாக ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லைட்டை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்ஜி சோலார். சோலாரில் நம்ம எப்போதுமே இன்ஸ்டாலேஷனே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சாக சோலாரில் லைட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சோலாரில் வால் மவுண்டட் ஃப்ளட் லைட் டைப்ஸ். அதில் 30 வாட்டு, 60 வாட்டு, 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த லைட்டோட அட்வான்டேஜஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, அன்பாக்சிங், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கொரீஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இன்ட்ரோ ரொம்ப லென்த்தியா போவேனா, வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 60 வாட் லைட்டு. இந்த லைட்டை இப்போ பார்த்துருவோம். அந்த அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி இது ரெண்டையும் ஓரமாக அப்படியே ஒதுக்கிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஹர்தால் ஃப்ளட் லைட்டு 60 வாட்டு இந்த ப்ராடக்டாக தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு நல்ல சூட்கேஸ் மாதிரி டைப்பு. நம்ம பார்க்குற எல்லா அன்பாக்சிங் இதேமாரி சூட்கேஸ் டைப்லேயே இருக்குல்ல. ஸோ பாக்ஸை திறந்தோடனே பேக்கிங்க்கு தெர்மோகால்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். இப்போ ப்ராடக்ட்டை மட்டும் எடுக்கிறோம். லைட்டு சரி, ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்குது, டப்பா ஓரமாக வச்சுருவோம். ஸோ மொத்தம் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. அதில் மெயின் ப்ராடக்ட்டு இந்த ஃப்ளட் லைட்டு வித் லித்தியம் பேட்டரியோடு வந்துடும். ஒரு ஃபீமேல் கனெக்டர் இருக்குது, ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி. ஃப்ளட் லைட்டு இது அலுமினியமில் இருக்குது, இந்த மெட்டல். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது. அடுத்து பேனலில் ஒரு 3 மீட்டர் மேல் கனெக்டரோட கேபிள் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ ப்ராடக்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரிமோட்டை வச்சு இதை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். 60 வாட் பிரைட்னஸ் இது. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணி இதோட பிரைட்னஸும் உங்களுக்கு காட்ட போகிறேன். 60 வாட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த 50% டிமிங் மோடு உண்டு. ஸோ நீங்கள் வேணும்னா பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 60 வாட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 100 வாட் வந்தாச்சு. இதோட அன்பாக்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அன்பாக்சிங்கில் எல்லாம் அதே மாதிரி கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்டும் கொஞ்சம் படபடாவாக இருக்கும், போல்ட் நட்டு தவிர. ஸோ பேனல் செட் பண்ணுறக்கூடிய ஃப்ளட் ஸ்ட்ரக்சரு. ஓகே, இதை நம்ம தனியாக வச்சுருவோம். ஓகே, பாக்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் வெளியில் வந்தாச்சு. அதில் டோட்டல் 1 2 3 4 5. இது உங்களுக்கு தெரியும் சோலார் பேனலு. இது ஒரு 10 வாட் சோலார் பேனலு. கவரை எடுத்துருவோம். அடுத்து நம்ம மெயின் கண்டென்ட் 100 வாட்டு ஃப்ளட் லைட்டு. ஓ, இங்கே போகிறா பேனலோட ஒரு மேனுவல் ஷீட்டும் கூட வருது. பரவாயில்லப்பா, 2 பக்கத்தில் முடிச்சிட்டாங்க. ஸோ பேனலு இது ஒரு 3 மீட்டர் லென்த்து உள்ள கேபிள். ஒரு ஃபீமேல் கனெக்டர் பின்னு. இந்த பக்கம் லைட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேல் கனெக்டர் பின்னு. ஓகே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கனெக்ட் பண்ணி டைட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரிமோட் இங்கே இருக்குது. ரிமோட்டில் மொத்தம் 8 ஆப்ஷன் இருக்குது. அதில் 1 ஆன் ஆஃப் ஆப்ஷன், அதை விட்டுருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது ஆட்டோ ஆப்ஷனு, 3வது பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, 4வது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, 5வது 2 ஹவரில் ஆஃப் ஆகணும். அடுத்து 6வது பட்டன் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஆஃப் ஆகணும். அடுத்து 6 ஹவரில் ஆஃப் ஆகணும். அடுத்து டிம் பண்ணணும்னா டிம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் 8 ஆப்ஷனோடு இருக்குது ஒரு ரிமோட் கண்ட்ரோலு. இந்த ஆப்ஷன் ஆட்டோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேயில் சார்ஜ் ஆகிக்கணும், நைட்டு ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியணும் அப்படின்னா ஆட்டோ ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு மேனுவலாக தான் கண்ட்ரோல் வேணும்னா மற்ற எல்லா பட்டனும் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோலுக்கு தான். ஸோ இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதை ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் பண்ணிடுவோமா? ஓகே, நம்ம இருட்டாக இருக்கோம், கண்டிப்பாக நான் தெரிய மாட்டேன். இப்போது தெரிவேன். 100 வாட் பிரைட்னஸ் இல்லையா, கண்ணு குசுது. ஸோ ஃபுல் பிரைட்னஸ் மோடு இது. இப்போ நம்ம 50% டிம்மிங் மோடு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 50% டிம்மிங் மோடு.
இதில் உங்களுக்கு டைமிங் வேணா மாற்றிக்கலாம், 2 hour இல்லை 4 hour இல்லை 6 hour வேணால் மாற்றிக்கலாம். இல்லை இதுமாரி டிமிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அந்த மெத்தடும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் பிரைட்னஸ் மோடே வைக்க போகிறோம். ஃபுல் பிரைட்னஸ் மோடு இது வந்து ஆட்டோ ஆப்ஷன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நைட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இல்லை எனக்கு மேனுவலாக வேணும், நான் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போதும், எனக்கு கண் வலிக்குது, நம்ம அடுத்த செட்டப் போயிடுவோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. பாக்ஸில் எடுத்து வச்சுருவோமா? ஓகே, நம்ம இப்போ 100 watt பார்த்தாச்சு. அடுத்து 200 watt. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் ஃபைனல் தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு 200 watt. இதுவும் ஃப்ளட் லைட்டு தான். அஸ்யூஷுவல் 60, 100, அதுக்கப்புறம் 30 watt லைட்டு இது மாதிரி இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் ஆப்ஷன் தான். பட் லைட்டோட சைஸ் கொஞ்சம் படாவாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய சைஸ் இது. இது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாட்டு கொட்டாயி இல்லை கார் பார்க்கிங்கு இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட் பண்ணுறவங்க இந்த லைட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீட் லைட் மாதிரி டைப் கிடையாது, இது ஃப்ளட் லைட் டைப்பு. பாக்ஸை ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெர்மோகால். இந்த தெர்மோகால் உடைக்காமல் இருக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பேனல் ஃபிட் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்கு. ரெண்டாவது சோலார் பேனலு, அதுலேயே ஸ்க்ரூ சேர்ந்து வந்திருக்கு. இது லைட்டோட தெர்மோகால், இதையும் உடைக்காமல் எடுத்தாச்சு. இதோ லைட்டு இங்கே ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆகுது. இதோ இங்கே இருக்கான் ரிமோட். ஸோ 200 wattல பேனலு, அதுக்குண்டான ஃபிட்டிங்கு, அதுக்குண்டான போல்ட் நட்டு, அப்புறம் லைட்டு, ரிமோட்டு, இந்த 5 ப்ராடக்ட் தான். இப்போ நம்ம இதோட அவுட்புட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அஸ்யூஷுவல் பேனல் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி 3 மீட்டர் கேபிள் உங்களுக்கு ஃபீமேல் பின்னோட வந்துடும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சோலார் பேனல் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆகிடும். ஓகே, இது கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டை எடுத்து லைட்டை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இருட்டில் செக் பண்ணிடுவோம். நல்ல பிரைட்னஸ்ஸு. இப்போவும் உங்களுக்கு கண்ணை கூசுன்னு நினைக்கிறேன், அதனால் லைட்டாக காட்டுறேன். சேம் எல்லாத்துலேயும் வர மாதிரி ஆன் ஆஃப் ஆப்ஷனு, ஆட்டோ ஆப்ஷனு, அப்புறம் பிரைட்னஸ்ஸு, இது டிம் மோடு. இல்லை உங்களுக்கு 2 hour 4 hour இல்லை 6 hour இந்த மாதிரி டிம் மோடு ஆப்ஷன் வேணுமோ, இது மாதிரி 8 டைப்பான ஆப்ஷன் இந்த ஒரு ரிமோட்லேயே கிடச்சிரும். ஓகே ஃபைன், ப்ராடக்ட்டை பார்த்தாச்சு. இப்போது இதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வீடியோவில் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி 60 watt, 100 watt, 200 watt, இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது 30 watt. ஸோ தற்போது நம்மகிட்ட அது ஸ்டாக் இல்லை, அதனால் 60, 100, 200 மட்டும் காமிக்கிறோம். இல்லை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் எதை வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.